அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக்குங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மில்க் ஷேக் என்ன அப்படின்னா ரோஸ் நொங்கு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நொங்கு சீசன் வேறு, எல்லா இடத்துலையும் நொங்கு கிடைக்கிது. கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 நொங்கு எடுத்திருக்கேங்க. எலசான நொங்காக எடுத்திருக்கேன். கல் மாதிரி இருக்க நொங்கு வந்து மில்க் ஷேக்கு நல்லா இருக்காது. எலசு நொங்கு தான் வந்து மில்க் ஷேக் நல்லாயிருக்கும். மேலே இருக்க தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் நீங்கள் நொங்கு சாப்பிடும்போது அதை தோலோடு சேர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அதோடு சாப்பிடுங்க. இப்போ மில்க் ஷேக் அதை சேர்த்தா நல்லா இருக்காது அப்படின்றதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நொங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை அடின்னு அடிச்சிடக்கூடாது. ஒரே ஒரு விப் மட்டும் அடித்தா போதுங்க. கூழ் மாதிரி ஆயிரும். ரொம்ப அடிச்சிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. இப்போ லைட்டாக ஒரு இதை விப் பண்ணால் போதும். இப்போது பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் நான் ஐஸ்கிரீம் சேர்க்குறேங்க. 2 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். நீ எந்த ஐஸ்கிரீம் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க ஐஸ்கிரீம் என்ன அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தாங்க. அதோட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். இதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன். அது நான் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை சேர்க்கனாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் சிரப் சேர்க்க போகிறேங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற மில்க் ஷேக் என்னென்னா ரோஸ் நொங்கு மில்க் ஷேக் தான். அதனால நீ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணணும் இல்லைங்க, உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அது மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். நிறைய பேர் நினைக்காத சக்கரை சேர்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் சிரப்பும் சேர்த்துருக்கோம். ரெண்டுலேயுமே சக்கரை இருக்குது. அதுவே நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். அதனால் வந்து சக்கரை எதுவுமே நான் சேர்க்கலைங்க. 2 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் ஐஸ் கியூப் சேர்க்கனாலும் சேர்க்கலாங்க. நான் இது சேர்க்கல, ஏன்னா எல்லாமே சில்லுன்னு இருக்கலாம். நான் ஐஸ் கியூப் எதுவும் சேர்க்கலை. இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண நொங்கு எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம குடிக்கும்போது வாயில் தட்டுப்படும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாமே இளநொங்காக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க, மில்க் ஷேக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு தான் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கூட இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா திக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.